நம்ம சாப்டர் 52ல் இருக்கோம். போன சாப்டரில் ஹேஷ் டேபிள் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து கலெக்ஷன்ஸ் ஏபிஐ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கலெக்ஷன்ஸ் ஏபிஐன்றது வந்து ஜேடிகே 1.2ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு தே இன்ட்ரடியூஸ்ட் எ செட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இன்டர்ஃபேஸஸ் டிஃபைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், abstract classes define பண்ணாங்க. அதாவது they will write a class which implement these interfaces. ஆனால் இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற எல்லா மெத்தடையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, சர்டன் மெத்தட்ஸை மட்டும் தான் நம்ம பண்ணுவாங்க. அதனால் இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கான்க்ரீட் கிளாஸும் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கிடெக்சரில் தே ஸ்டார்டட் பில்டிங் கலெக்ஷன்ஸ் ஏபிஐ அப்படின்னு வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ திஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் யுவர் டே டு டே அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். நீங்கள் எந்த கோடு நீங்கள் எழுதினாலும் கண்டிப்பாக வந்து கலெக்ஷன்ஸ் ஏபிஐ யூஸ் பண்ணுவீங்க. இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது கலெக்ஷன்ஸ் ஏபிஐனா என்ன, எப்படி அதை எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ஷனில் இருக்கிற இன்டர்ஃபேஸை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம கலெக்ஷனில் இருக்கிற இன்டர்ஃபேஸ் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ கலெக்ஷனில் முதல் இன்டர்ஃபேஸ் நம்ம எது பார்க்கணுன்னா ஐட்டரபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் நம்ம பார்க்கணும். அதுக்கு சப் இன்டர்ஃபேஸ் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதுக்கு சப் இன்டர்ஃபேஸ் 3 சப் இன்டர்ஃபேஸ் இருக்குது. லிஸ்ட்டு, செட்டு, கியூ அப்படின்ற 3 சப் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ட்டட் செட் இருக்குது. செட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சார்ட்டட் செட் இருக்குது. கியூக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிக்யூ அப்படின்னு இருக்குது. அப்புறம் சார்ட்டட் செட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேவிகபிள் செட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து கலெக்ஷனோட இன்டர்ஃபேஸஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இதை தவிர நம்மக்கிட்ட மேப் இன்டர்ஃபேஸ் இருக்குது. மேப் இன்டர்ஃபேஸ் தனியாக வரும், இதோட கலந்து வராது. ஸோ இதை ஒன்றுனா நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஐட்டரபிள். டைரெக்டாக நான் கோடுக்கு போயிடுறேன், இல்லைன்னா நம்ம இது கூட பார்க்கலாம். ஐட்டரபிளோட ஏபிஐ பார்க்கலாம். ஸோ ஐட்டரபிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு சூப்பர் டைப் எதுவுமே கிடையாது. இதுதான் டாப் மோஸ்ட் டைப்பு. எதுக்கு? நம்மளோட கலெக்ஷன் ஏபிஐக்கு. ஸோ இம்ப்ளிமெண்டிங் இது இன்டர்ஃபேஸ் அலோஸ் அன் ஆப்ஜெக்ட் டு பி டார்கெட் ஆஃப் தி ஃபார் ஈச் லூப். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் நம்ம ஃபார் ஈச் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா கலெக்ஷனும் சம்வே ஆர் தி அதர் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த ஐட்டரபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இதுக்கு சப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். உங்களோட செட்டு, லிஸ்ட்டு, கலெக்ஷனு எல்லாமே இதோட சப் இன்டர்ஃபேஸ் தான். இதை டயக்ராம் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஐட்டரபிள் தான் டாப் மோஸ்ட்டு, அதுக்கு கீழே தான் கலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஐட்டரபிள்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, ஐட்ரேட்டர் அப்படின்ற மெத்தட் இருக்குது. தட் ரிட்டர்ன்ஸ் அ ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் ஃபார் அஸ். ஸோ முன்னங்காலத்தில் வந்து இப்போ நம்ம பழங்காலத்தில் நம்ம வந்து கலெக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த ஐட்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஐட்ரேட்டர் மெத்தடை வந்து எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி ஐட்டரபிளில் வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜாவா 5ல் வந்து இந்த ஃபார் ஈச் வந்தது. ஸோ ஃபார் ஈச் லூப்பை பேஸ் பண்ணி கூட நம்ம கலெக்ஷன்ஸையோ இல்லை அரேவையோ நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண முடியும், ஒரு எலிமெண்ட்டாக எடுக்க முடியும். ஜாவா 8ல் வந்து கன்சியூமர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துச்சு. அந்த கன்சியூமர் இன்டர்ஃபேஸ் வச்சு கூட நம்ம பண்ண முடியும். ஸோ 3 விதமாக இப்போ வந்து நம்ம கலெக்ஷன்ஸை ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் கோடு எழுதும்போது அந்த 3 விதத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம், எப்படி வந்து நம்ம கலெக்ஷன்ஸை ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இதுதான் டாப் மோஸ்ட் கலெக்ஷன்ஸ் இன்டர்ஃபேஸ் ஐட்டரபிள். இதற்குள்ளே ஒரே ஒரு மெத்தட் இருக்குது, ஐட்ரேட்டர்ன்ற. தட் ரிட்டர்ன்ஸ் தி ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் ஃபார் அஸ். அது இல்லாமல் அதர் திங்ஸ் ஜாவா 8ல் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபால்ட் மெத்தட்ஸ்லாம் வந்துச்சு. அந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அது இப்போ நம்ம பார்க்க வேணாம். ஜாவா 8 செஷனில் வந்து அது தனியாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதை பற்றி. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் பிக்சர், இப்போ ஐட்டரபிள் நம்ம பார்த்தோம். அதுக்கு கீழே கலெக்ஷன் இருக்குது. கலெக்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கலெக்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன் interface is a general purpose interface in which we will be able to define a single dimension
டைனமிக் க்ரோவபிள் அரே. ஸோ இதுக்குள்ளே என்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரேவை டைனமிக் க்ரோவபிள் அரேவை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெத்தட்ஸ் வந்து இதில் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும், ஏன்னா இது இன்டர்ஃபேஸ் தானே. டிஃபால்ட் மெத்தட்ஸும் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அது வந்து ஜாவா 8 வரும். டிஃபால்ட் மெத்தட்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம ஜாவா 8 நம்ம படிப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம டிஃபால்ட் மெத்தட்ஸ் வந்து விட்டுடலாம். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் மெத்தட் இருக்குது, ஆட் ஆல் இருக்குது, கிளியர் இருக்குது, கண்டெய்ன்ஸ் இருக்குது. கண்டெய்ன்ஸ்னால் இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது. ஈக்குவல்ஸ் ஹேஷ் கோட் இருக்குது. இந்த கலெக்ஷன் எம்டியாக இருக்கா இல்லையா. ஐட்ரேட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டு. அப்புறம் ரிமூவ் மெத்தட் இருக்குது, சைஸ் மெத்தட் இருக்குது. அப்புறம் இந்த கலெக்ஷனை அரேவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்குது. ஸோ எனி class which implements this particular collection is a single dimension dynamic growable array. And இதில் வந்து add method இருக்குது, contains method இருக்குது, ஆனால் வந்து remove method இருக்குது, get method இல்லை பாருங்கள் அதில். ஸோ இதில் வந்து get method கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா remove method இருக்குது, then contains method இருக்குது, add இருக்குது, add all இருக்குது. get method இதில் கிடையாது. ஸோ இது வந்து வேல்யூஸை வந்து நீங்கள் கெட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ண முடியாது, ஆனால் வந்து வேல்யூஸ் வந்து நீங்கள் உள்ளே போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டரபிள்குள்ளே வந்து இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்து ஐட்ரேட்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்றே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கலெக்ஷன். இப்போது கலெக்ஷனுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, நீங்கள் சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே வெக்டார் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே. ஸோ எந்தெந்த கிளாஸ்லாம் கலெக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அதுக்கெல்லாம் வந்து இந்த சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே பிஹேவியர் வந்து வரும். ஆனால் கலெக்ஷனுக்குள்ளே வந்து கெட் மெத்தட் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் கெட் பண்ணணுன்னா ஐட்ரேட்டர் வழியாக தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் ஐட்ரேட்டர் கால் பண்ணி அந்த ஐட்ரேட்டர் வந்து எப்படி உங்களுக்கு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இது வந்து அன்ஆர்டர்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அன்ஆர்டர்ட்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஆர்டரில் நீங்கள் உள்ளே போடுறீங்களோ அந்த ஆர்டரில் அது மெயின்டைன் ஆகாது, வேறு ஏதோ ஒரு ஆர்டரில் அது மெயின்டைன் ஆகும். ஸோ அதுதான் வந்து கலெக்ஷன். அதுக்கப்புறம் இந்த டயக்ராமில் லிஸ்ட்டு செட்டு கியூ இருக்குது. ஸோ லிஸ்ட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ லிஸ்ட்டு செட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லிஸ்ட்டுன்றது வந்து சிங்கிள் டைமென்ஷன், இதுவும் வந்து என்ன கலெக்ஷனுக்கு சப்டைப்பு. ஸோ சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே ஆர்டர்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஆர்டர்டு, எந்த ஆர்டரில் நீங்கள் உள்ளே போடுறீங்களோ அந்த ஆர்டரில் வந்து உள்ளே மெயின்டைன் ஆகும். நீங்கள் இண்டெக்ஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்டை ரெட்ரீவ் பண்ண முடியும், டேட்டாவை ரெட்ரீவ் பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரெட்ரீவ் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் போய்ட்டு. ஸோ இதுக்கு சப்டைப், கலெக்ஷனோட சப்டைப் வந்து லிஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ லிஸ்ட்டில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஆட் மெத்தட் இருக்குது, கிளியர் மெத்தட் இருக்குது, கண்டெய்ன்ஸ் மெத்தட் இருக்குது, கெட் மெத்தட் இருக்குது பாருங்கள். ஸோ கெட் மெத்தட் இண்டெக்ஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து கெட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஆர்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஆஃப் இஸ் எம்டி, ஐட்ரேட்டர் எல்லாத்துலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ரிமூவ் மெத்தட்ஸு, ரிட்டைன் மெத்தட்ஸு, சார்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது இதில். ஸோ லிஸ்ட்டுன்னு ஏதாவது ஒரு கிளாஸ் லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் அந்த கிளாஸ் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் which is going to be single dimension and it is going to be a dynamic growable array and which will have order, which will keep the ordered na எந்த ஆர்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் அது அந்த ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து செட்டு. ஸோ செட்டுன்றது என்ன? ஸோ செட்டுன்றது வந்து எகெயின் சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் growable array and இது வந்து அன்ஆர்டர்டு. இது வந்து ஆர்டர்டாக இருக்கிறது, அன்ஆர்டர்டு. இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி செட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நோ டூப்ளிகேட் வேல்யூஸ், நோ டூப்ளிகேட்ஸ். ஸோ ஒரே எலிமெண்ட்டை நீங்கள் 2 தடவை ஆட் பண்ண முடியாது, ஆனால் லிஸ்ட்டில் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஏன்னா இது ஆர்டர்டாக மெயின்டைன் ஆகிருக்கு, ஒரே எலிமெண்ட்டை 2 தடவை ஆட் பண்ண முடியும்.
கலெக்ஷன்லேயும் ஜென்ரல் கலெக்ஷன்லேயும் பண்ணலாம். ஆனால் செட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ஜெக்டில் நீங்கள் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை பாஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பாஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா எரர் வந்து த்ரோ ஆகிடும். ஸோ செட் பார்க்கலாம் நம்ம. ஸோ செட் இங்கே இருக்குது. ஸோ செட்டில் இந்த கண்டெய்ன்ஸ் ஆல் அதே மாதிரி இருக்கும். ஆட் மெத்தட் இருக்குது, ஐட்ரேட்டர் மெத்தட் இருக்குது, ரிமூவ் மெத்தட் இருக்குது. கெட் மெத்தட் இல்லை பாருங்கள். ஆப்ஜெக்ட் நீங்கள் வாங்கணுன்னா ஐட்ரேட்டர் வழியாக தான் நீங்கள் வாங்கணும். கெட் மெத்தட் கிடையாது. சைஸ் மெத்தட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ கெட் மெத்தட் இல்லாததுனால இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஸோ இது வந்து அன்ஆர்டர்டு. டூப்ளிகேட்ஸ் நாட் அலோடு. வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூவில் கண்டிப்பாக இது கேட்க போகிறாங்க. செட்டுனா எங்கே நீங்கள் செட்டுன்னு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் நீங்கள் ஆட் பண்ண முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இன்டர்வியூஸ்லையும் இதுதான் கேட்பாங்க. கலெக்ஷனை பற்றி தான் கேட்பாங்க. ஓகே, செட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த டயக்ராம் போயிடலாம். க்யூன்னு ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ க்யூனா என்னென்னு பார்க்கலாம். க்யூ இன்டர்ஃபேஸ் போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ க்யூ வந்து என்னென்னா, க்யூ இஸ் அ சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே. அதுவும் வந்து லிஸ்ட்டு மாதிரி தான். ஆனால் that will have a property first in first out. So that's going to have a property first in first out. Last in first out இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டாக். ஓகேவா? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டாக்கு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா அதுக்கு பேர் வந்து க்யூ. ஸோ க்யூவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே தான். அண்ட் இதுவும் வந்து ஆர்டர்டாகவும் இருக்கலாம், அன்ஆர்டர்டாகவும் இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு. ரைட்? ஸோ ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதுக்குள்ளே மெத்தட்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே ஆட் மெத்தட் இருக்குது, எலிமெண்ட் மெத்தடு, அதுக்கப்புறம் பீக்கு போல் அப்படின்ற மெத்தட்ஸ் இருக்கும். பீக் வந்து ரெட்ரீவ்ஸ் பட் டஸ் நாட் ரிமூவ் த ஹெட் ஆஃப் தி கியூ or returns null if the queue is going to be empty. Poll retrieves and remove the head of the queue or returns null if the queue is going to be empty. ஆர்டர்டாக இருக்காது இது. ஸோ ஃபஸ்ட் இன்னு ஃபஸ்ட் அவுட்டு. ஸோ எப்போ நீங்கள் ஃபஸ்ட் உள்ளே போகிறீங்களோ அது ஃபஸ்ட் இன்னு. இப்போ போல்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் பண்ணிவிடும். பீக் கால் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணாது, அதோட காப்பியை வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி ரிமூவ் கால் பண்ணலாம். ரிமூவ் கால் பண்ணால் ஹெட் ஆஃப் தி கியூ வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கியூ. ஸோ நிறைய க்யூ இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஞாபகம் வச்சுக்கணும் க்யூனா. அடுத்தது டயக்ராமில் பார்க்கலாம். அடுத்தது இதுக்கு இன்னொரு ஹைரார்க்கி கீழே வரும். இப்போது செட்டுக்கு கீழே ரெண்டு இருக்குது. சார்ட்டட் செட்டுன்னு இருக்குது, நேவிகபிள் செட்டுன்னு இருக்குது. ஸோ சார்ட்டட் செட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ சார்ட்டட் செட் இங்கே இருக்குது. ஸோ சார்ட்டட் செட் பேரை வச்சே சொல்லிடலாம். செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் இந்த சார்ட்டட் செட்டு இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் பர்டிகுலர் சார்ட்டட் செட் வில் யூஸ் நேச்சுரல் ஆர்டரிங் ஆஃப் சார்ட்டிங். ஸோ நான் உங்கள் எலிமெண்ட்ஸோட நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டரை பேஸ் பண்ணி இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும். அப்போ தான் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியும். ரைட்? ஸோ பேரை வச்சே சொல்லிடலாம், இட்ஸ் அ சார்ட்டட் செட். ஸோ ஏதாவது ஒரு கிளாஸ் இந்த சார்ட்டட் செட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்ததுன்னா அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் ஆர்டரிங்கில் அது சார்ட் ஆகி உள்ளே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த சார்ட்டட் செட்டு. அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேவிகபிள் செட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நேவிகபிள் செட் இது சார்ட்டட் செட்டுக்கு கீழே அது. ஸோ நேவிகபிள் செட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் நேவிகேட் பண்ண முடியும். இப்போ வந்து அசெண்டிங்கில் வந்து நான் நேவிகேட் பண்ணோம், இல்லை டிசெண்டிங்கில் நான் நேவிகேட் பண்ணோம், அதுக்கெல்லாம் வந்து இங்கே மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஹெட் செட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் வந்து ஹெட் செட்டுன்னு கால் பண்ணிங்கன்னா இந்த எலிமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த எலிமெண்ட்டு பூலியன் இன்க்ளூசிவ்னு போட்டிங்கன்னா இந்த எலிமெண்ட் அண்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். இது நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸாம்பிள் நம்ம போட்டு பார்க்கணும். சில மெத்தட்ஸ்லாம் இதில் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், இந்த நேவிகபிள் செட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அப்புறம் க்யூக்கு கீழே வந்து டிக்யூன்னு ஒன்று இருக்குது. அதுவும் இன்ட்ரெஸ்டிங் திங் தான், அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே வந்து செட்டுக்கு கீழே
sorted set, navigable set, Q க்கு கீழே DQ. ஸோ DQன்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ DQ என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள் போடணும். சும்மா இங்கே டிஸ்கிரிப்ஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ DQன்றது என்னென்னா, நம்ம இந்த டீட்டெயில்ஸை பார்க்குறத விட டைரெக்டாக வந்து இப்போது மெத்தட்ஸை பார்க்கலாம். இல்லைன்னா DQ அப்படின்னு சொல்லி கூகுள் அடிக்கிறேன், டைரெக்டாக இமேஜ் போயிடுறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஓகே, இதுதான் DQ. சிம்பிள் டயக்ராமில் வந்து பார்த்துடலாம். ஸோ DQ இஸ் அ சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே, ரைட்? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஹெட்லேயும் டெய்ல்லையும், ஹெட்டுன்றது இது, டெய்லுன்றது இது. ஹெட்டில் வந்து நீங்கள் டெலீஷன் இன்சர்ஷன் பண்ண முடியும், டெய்ல்லையும் நீங்கள் டெலீஷன் இன்சர்ஷன் பண்ண முடியும். ரெண்டு சைடும் நீங்கள் வந்து இன்சர்ட்டும் டெலீட்டும் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து DQ. ஸோ DQ வந்து ரெண்டு சைடும் நீங்கள் இன்சர்ட்டு டெலீட் பண்ண முடியும். Q வந்து ஒரு சைடு தான் பண்ண முடியும், ஹெட்டில் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் இல்லையா, ஹெட்டில் மட்டும் தான் பண்ண முடியும். DQன்றது வந்து ஹெட்லேயும் பண்ண முடியும், டெய்ல்லையும் பண்ண முடியும். நீங்கள் டெலீட்டும் பண்ண முடியும், இன்சர்ட்டும் பண்ண முடியும், ஹெட்லேயும் பண்ண முடியும், டெய்ல்லையும் பண்ண முடியும். அதுதான் வந்து DQ. ஸோ DQன்றது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரு. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த DQ இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் DQ. ஸோ இப்போ இந்த எல்லா இன்டர்ஃபேஸும் நம்ம பார்த்துட்டோம். எத்தனை இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்? 5, 6, 7, 8 இன்டர்ஃபேஸ் நம்ம பார்த்தோம். இதை தவிர இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, மேப்புன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மேப்பு, can do insertion and deletion in head and tail of a Q. அதுதான் DQ. சரியா? ஸோ மேப்புன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஹேஷ் டேபிள் மாதிரி. ஸோ மேப்பு, அதுக்கு கீழே சார்ட்டட் மேப் இருக்குது, நேவிகபிள் மேப் இருக்குது, செட்டு மாதிரி. ஸோ மேப் இஸ் அ டபுள் டைமென்ஷன். நம்மளோட ஹேஷ் டேபிள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி டபுள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் array which will have key pair value. கீ பேர் வேல்யூ நம்ம வந்து டேஷ் டேபிளில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது மேப்பு. மேப்புன்ற இன்டர்ஃபேஸ் வந்து டபுள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே அண்ட் இட்ஸ் கோயிங் டு ஹேவ் கீ பேர் வேல்யூ. ஸோ இந்த 9 இன்டர்ஃபேஸ் தான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஐட்டரபிள், அதுக்கப்புறம் கலெக்ஷன், ரெண்டாவது, மூணாவது லிஸ்ட்டு, நாலாவது செட்டு, அஞ்சாவது வந்து Q, ஆறாவது வந்து DQ, ஏழாவது வந்து மேப்பு, எட்டாவது சார்ட்டட் செட்டு, 9வது நேவிகபிள் செட்டு. அதே மாதிரி மேப்லேயும் பார்த்தீங்கன்னா சார்ட்டட் மேப் இருக்குது அண்ட் நேவிகபிள் மேப் இருக்குது, ரைட்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ட்டட் மேப்பும் இருக்குது, நேவிகபிள் மேப்பும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கலெக்ஷன்ஸோட பேசிக் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை பேஸ் பண்ணி இதை ஒன்றா வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்ம போடணும். ஸோ இதுக்கு வந்து என்ன இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா கலெக்ஷன் API பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இந்த லிஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஐட்டரபிள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தான் இருக்குது, கான்க்ரீட் மெத்தட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.